ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய செவிகளில் தேனாய் வந்து பாய 2 நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பயந்து ஓடினால் வாழ்வில் நிற்கவே முடியாது என் குழந்தையே. வாழ்க்கையில் ஓரிடத்தில் நின்றால்தான் அமைதியை பெற முடியும், நிம்மதியை பெற முடியும், மகிழ்ச்சியை பெற முடியும், இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதை கைவிட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி நடக்கும்? அதனால் சொல்கின்றேன், ஒரு இடத்தில் சற்று அமைதியாக நில். உன்னுடைய மனதை சற்று அமைதிப்படுத்திக்கொள். உன்னுடைய செயலில் சற்று நிதானத்தை வைத்துக்கொள். உன்னுடைய சொல்லில் ஒரு கவனத்தை வைத்துக்கொள். உன்னுடைய மனதில் இந்த சாய்நாதனின் திரு உருவத்தை பதித்து வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணம் முழுவதும் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே நல்லதாகவும் நடக்கும். நல்ல அனுபவங்களை எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுவாய். வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நினைத்து விடாதே. இனிதான் உன்னுடைய இன்பமான வாழ்க்கை ஆரம்பம். உன்னுடைய தொடக்கமும் முடிவுமாக நானே இருக்கும் பொழுது இடைப்பட்ட வாழ்க்கையை நினைத்து எதற்காக இத்தனை கலக்கம்? நீ பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, செல்லும் பொழுது எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. இடைப்பட்ட இந்த வாழ்க்கையின் மீது எதற்கு இவ்வளவு நாட்டம்? எதன் மீது நீ அதிகம் பற்று வைக்கின்றாயோ அதுதான் விலகி செல்கின்றது. எதை வேண்டாம் என்று விலகி செல்ல விரும்புகின்றாயோ அதுதான் நாடியும் வருகின்றது. நீ ஒன்று நினைக்க இறைவன் வேறொன்றை நிகழ்த்துகின்றான். கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதோ கிடைக்கவில்லை, நடக்க வேண்டும் என்று நினைப்பதோ நடப்பது இல்லை. இப்படியெல்லாம் ஏருக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் எதன் மீதும் அதிக பற்றோடு இருக்காதே. வருவது வரட்டும், போவது போகட்டும். நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய என்னென்ன வேலைகளில் ஈடுபட வேண்டுமோ அதை சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு திருப்தியாக செய்ய முயற்சிகளை செய்ய வேண்டும். அதுதான் உன்னுடைய கடமை. இறைவனின் துணை இந்த கலியுகத்தில் தேவைப்படுகின்றது. அதற்கு இறைவனின் மீது நாட்டம் அதிகமாக வைத்து அவனிடத்தில் நீ செல்லும் பொழுது உனக்கு தேவையான எல்லா இன்பங்களும் உன்னிடத்தில் வந்து சேரவும் செய்கின்றது. இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தேடி ஓடிக்கொண்டிருக்காமல் இறைவனை தேடி ஓடினால் தானாக உன் பின்னால் அனைத்தும் தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன்னை என் வசமாக்க நான் வந்திருக்கின்றேன். உனக்கு முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்று நான் வந்தும் இருக்கின்றேன். அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவசரமாக உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் நீ செய்யாமல் ஒரு நிதானத்தோடு இரு. உன்னுடைய மனமானது எப்பொழுதும் குழம்பு இருக்கக்கூடிய குட்டையைப் போல இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய நீரோடையைப் போல வைத்திரு. அதில் நல்ல எண்ணங்கள் மட்டும் எப்பொழுதும் மெதுவாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு கல் அதன் மீது விழுந்தாலும் கலங்கலாம், தவறில்லை. ஆனால் கலங்கி அதே நொடியில் தெளிவடைந்தும் விட வேண்டும். கலங்கக்கூடியதற்காக தான் செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றது, அது உண்மைதான். ஆனால் நீ எந்த ஒரு விதத்திலும் கலங்கி போகாமல், யாருடைய எந்த ஒரு செயலுக்கும் நீ பலியாகாமல், வார்த்தைகளுக்கும் நொந்து போகாமல், உன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கை நோக்கி நீ மெதுவாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். வேகமாக சென்றால்தான் வெற்றியை விரைவில் பெற்றுவிட முடியும் என்பது கிடையாது. வேகமாக செல்லும் பொழுது தடுமாற்றம் ஏற்படலாம், தடுமாறி கீழே விழவும் நேரிடலாம். ஆனால் மெதுவாக சென்றால், நிதானத்தோடு சென்றால் உன்னுடைய இலக்கை நீ வேகமாக பெற்றுவிட முடியும். அதில் எந்த ஒரு தடையும் நீ சந்திக்கப் போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்.